இல்லங்க, நாளைக்கு எப்படியும் தீர்ப்பு சொல்லி ஆவாங்க. நீங்க எதுவும் பேசலனா அதுக்கான தீர்ப்பு தான் வரும். அந்த தீர்ப்பு நம்ம குடும்பத்துக்கே எதிரா இருக்கலாம். அதாங்க கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனையில என்னோட முடிவு ஒன்னே ஒண்ணுதான் ஜானகி. இந்த பிரச்சனைக்கு என்னோட மௌனம் மட்டும்தான் எப்பவும் பதிலா இருக்கும். இதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல போறதில்ல. நீங்க எதுவுமே சொல்லலனா வரப்போற தீர்ப்பை என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என்னாலையும் தான் ஜானகி. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. இந்த பிரச்சனைய மொத்தமா கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். என் மனசாட்சி என்னன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால அவன் என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான். பஞ்சாயத்து ஆரம்பிச்ச உடனே புவனா வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிருவாங்கல்ல. ஏற்கனவே 80% எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால யாரும் எதையும் பேச மாட்டாங்க. அப்புறம் அண்ணனும் எப்பவும் போல மௌனமா தான் நிக்க போறாரு. உடனே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அது போதும் அண்ணி. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை பார்வதி? அது என்னன்னா, நாளைக்கு அவன்தான் வாரிசுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பம் அவமானப்படும். அதெல்லாம் சரிதான். ஆனா சொத்து 3ஆ பிரியாதல்ல, 4ஆல பிரியும். அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் 4ஆ பிரியுது? அப்படிலாம் பிரிக்கிறதுக்கு விடவே கூடாது. ஃபர்ஸ்ட் மொத்தமா இருக்கிற சொத்தை 3 பங்கா தான் பிரிக்கணும். அண்ணனோட பங்குல வேணா என்ன வருதோ அதுல ஒரு பங்கு வேணா அவனுக்கு கொடுக்க சொல்லுவோம். மொத்த சொத்தையும் 4ஆ பிரிக்கல நான் விடவே மாட்டேன். கரெக்ட் அண்ணி. இதே முடிவுல தான் நானும் இருக்கேன். நமக்கு சொத்து தான் முக்கியம். நம்ம சொத்துல இருந்து அவனுக்கு சல்லி பைசா கூட போகவே கூடாது. அவருடைய சொத்துல இருந்து அவர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கட்டும், அது அவருடைய இஷ்டம். ஆனா அதுல நம்ம தலையிட வேண்டாம். நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்துடணும். அவ்வளவுதான். கரெக்ட் பார்வதி. இந்த விஷயத்துல நம்ம எப்பவுமே ஒத்துமையா தான் இருக்கணும். நமக்குள்ள சண்டை வர மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு பஞ்சாயத்து முடியிற கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவேன். ஏதாவது பண்ணி பெரியப்பாவை காப்பாத்தணும் சீனு. கண்டிப்பா காப்பாத்தணும். நம்ம ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோமோன்னு தோணுது மாயா. அந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமா சீனு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் நான்சி வரைக்கும் கண்டுபிடிச்சி நான்சியோட அட்ரஸ மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா விடிய காலையிலேயே அவங்க கிட்ட போய் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அப்பாடா, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரகுராம் குடும்பத்துல இருக்கிற மாயா தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை. இனிமே இவங்க போராடினாலும் சரி போராடலனாலும் சரி கிரவுண்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே தோத்துட்டான். அந்த நான்சியோட அட்ரஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கல, ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்னு. அப்ப நாளை காலையில முதல் ஆளா அவங்க கிட்ட போய் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்டயும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம சைடு ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமாமா, அதையும் பண்ணிடுவோம். என் புருஷன் பஞ்சாயத்துல ஜெயிச்சு வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா நிக்கலனா நான் இந்த விஷத்தை குடிச்சு என் உயிரை விட்டுருவேன். ஜானகி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? உன் மனசுல என்ன நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்ப? முதல்ல நீ இங்க இருந்து எந்திரி. இல்லத்த, என்ன மன்னிச்சிருங்க. இது தவிர எனக்கு வர வழி தெரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இங்க இருந்து எந்திரின்னு சொல்றேன்ல. இல்லத்த, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்க. இத பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஆமா, பஞ்சாயத்து நம்ம கையை விட்டு போகாது. உங்களுக்கு ரகுராம்ங்கிறவரை பத்தி தெரியுமா? என்னம்மா நீங்க எப்படி கேட்டுட்டீங்க? ஐயாவை மறக்க முடியுமா? அவர் தாம்மா இந்த குடும்பத்துக்கே கடவுள். இவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு வேலை போயிடுச்சு. 5 வருஷமா அவர் தான் எங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து உதவிட்டு இருக்காரு. இவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த பணத்துல தாம்மா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? பேசவே மாட்டாங்களா?
5 வருஷமா இப்படியே இருக்கா. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போயாச்சு, எந்த பலனும் இல்லை. ஐயா கொடுக்குற பணத்தை செலவு பண்ணி இவளை உயிரோட மட்டும் இருக்க வச்சிருக்கோம். ஆனா குணப்படுத்த முடியல. கடவுளா பார்த்து அவளுக்கு நினைவு வர வச்சாதான் உண்டு. டாக்டர் கிட்ட கேட்டா கடைசி வரைக்கும் இவ இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டாங்கம்மா. பெத்த பிள்ளையாச்சே, அப்படியே விட்டுற முடியுமா? இந்த வயசான காலத்துல நான் தாம்மா கூட இருந்து பாத்துக்கிறேன். என்ன விஷயமா இவளை பார்க்க வந்தீங்க? ஒண்ணு இல்லம்மா, ரகுராம் ஐயாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியணும், அதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவகிட்டயா கேட்க வந்தீங்க? இவளால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க வேற யாரையாவது பார்த்து விசாரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். ஜீவான ஒருத்தன் அவரோட பையன்னு சொல்லி அப்பா மேல பழிய போட்டிருக்கான். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை பத்தின எந்த விவரமும் கிடைக்கல. ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்கு 20 வருஷமா எங்க பெரியப்பா கிட்ட இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். நல்ல நல்ல விஷயத்துக்காக தான் பெரியப்பா அதை செய்வாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஜீவா விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எங்க பெரியப்பா ஏதோ ஒரு காரணமா தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு உண்மைய சொல்லாம இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்ற உண்மையில தான் எங்க குடும்பத்துடைய கௌரவமே இருக்கு. ரகுராம் ஐயா எப்படிப்பட்ட உத்தமரு! யாருக்கும் தீங்கே நினைக்காத அவரை பத்தி ஒருத்தன் குத்தம் சொல்லியிருக்கான்னா அவரோட நேர்மைங்கிற நெருப்புல அவ எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். ரகுராம் ஐயாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இத்தனை வருஷமா யார்கிட்டையும் சொல்லாம இருந்த உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். நீங்கதான் அம்மாவா? ரகுராம் மாமாவோட தங்கச்சி நீங்க தானா? நீங்கதான் அம்மானா அப்போ ரகுராம் எனக்கு மாமா.